பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் தேசத்தில் நாசரேத்து என்னும் ஊரில் மரியா என்ற ஒரு இளம் பெண் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். ஒரு நாள் கபிரியேல் என்ற வானதூதர் மரியாளின் முன் தோன்றி, மரியாவே, அஞ்சாதே, நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் உலகை காக்க வந்த இரட்சகர் என்று கூறினார். பெத்லகேம் பயணம் மரியாளும் அவருடைய கணவர் யோசேப்பும் அப்போது பெத்லகேம் ஊருக்குச் செல்ல வேண்டியிருந்தது. அந்தச் சமயம் மரியாள் கருவுற்றிருந்தார். அவர்கள் பெத்லகேம் சென்றடைந்த போது ஊர் முழுவதும் மக்களால் நிறைந்திருந்தது. தங்குவதற்கு எந்த விடுதியிலும் இடம் கிடைக்கவில்லை. கடைசியில் ஒரு அன்புள்ள மனிதர் தங்களுக்குச் சொந்தமான ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தங்க இடம் கொடுத்தார். அன்றிரவு அந்த பணிவான இடத்தில்தான் உலகமே எதிர்பார்த்த அந்த உன்னத குழந்தை பிறந்தது. மரியாள் குழந்தையை துணிகளில் பொதிந்து ஒரு புல்லணையில் மாடுகள் வைக்கோல் உண்ணும் தொட்டி கிடத்தினார். வானதூதர்களின் செய்தி அதே இரவில் அருகில் உள்ள வயல்வெளியில் மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை காவல் காத்துக் கொண்டிருந்தனர். திடீரென்று வானம் பிரகாசமானது. வானதூதர்கள் தோன்றி, மகிழ்ச்சியான செய்தி, இன்று பெத்லகேமியில் மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று பாடினார்கள். மேய்ப்பர்கள் விரைந்து சென்று குழந்தையைக் கண்டு வணங்கினார்கள். 3 ஞானிகள் கிழக்கு திசையிலிருந்து 3 ஞானிகள் வானில் தோன்றிய ஒரு விசித்திரமான பிரகாசமான நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தார்கள். அந்த நட்சத்திரம் குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நின்றது. ஞானிகள் குழந்தையைக் கண்டு தங்கம், தூபவர்க்கம் மற்றும் வெள்ளை போளம் ஆகியவற்றை காணிக்கையாக கொடுத்து வணங்கினார்கள். கிறிஸ்மஸின் பொருள் இந்த எளிய பிறப்புதான் இன்று நாம் கொண்டாடும் கிறிஸ்மஸ். ஆடம்பரமான அரண்மனையில் பிறக்காமல் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறந்தது கடவுள் எளியவர்களோடும் அன்போடும் இருக்கிறார் என்பதைக் காட்டுகிறது.